இன்றைய தேதியிலிருந்து 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது 2 மணி அளவில் என்றார். இப்படிதான் அவர்கள் நிர்வாகம் ஆரம்பத்தில் தடுமாற்றமாக இருக்கும். அதை சரி செய்து கொள்வார்கள். தலைவர் ஆட்சியில் கொண்டு வந்த மதுப்படைகள் அது திறக்காமல் இருந்த கடைகள் தான். அவர் அரசியலில் அவருக்கு பலம் இல்லை, எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அதை தக்க வைத்துக் கொள்வது கூட அவர் எல்லா அரசியல் தலைவரும் சந்தித்து தம்பி விஜய் அவர்களுக்கு நான் அறிவுரை கூறிய நினைவுகள் எனக்கு வருகிறது. அப்போது அவர் தந்தையிடத்திலே நான் சொன்னேன், அவர் சினிமா துறைக்கு முழுமையாக முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக அவர் அரசியல் ஜொலிப்பார் என்றேன். யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் என்று சினிமா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி அதன் தயாரிப்பின் மூலம் முதல் படமாக காதலே என்னை காதலே என்ற திரைப்படம் எடுத்து மிக வெற்றிகரமாக 15 நாட்கள் திரையரங்கம் ஓடி வெற்றி பெற்றது. அதே போன்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நிரந்தர உறுப்பினராகவும் முன்னாள் நியமன செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போது எங்கள் யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் 2வது திரைப்படமாக மிக விரைவிலே ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த திரைப்படத்துக்கு இயக்குனராக தம்பி வசந்தகுமாரும், அந்த படத்தில் நடிகராக திரு அருண்குமாரும், அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர் நடிகைகளும் மற்றும் அந்த துறையில் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸுடைய திரைப்படம் 2வது திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கி ஒரு வெற்றி படமாக அமைத்து தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் நான், ஈகை கருணாகரன் என்ற நான், இந்த திரைப்படம் ஒரு கிராமத்து சம்பந்தப்பட்ட சாயலோடு சமுதாய சிந்தனையோடு இப்பொழுது நடைமுறையில் உள்ள பள்ளி கல்வியினுடைய மாணவ மாணவனுடைய செயல்பாடுகள் குறித்தும் இளைஞனுடைய நலன் முன்னேற்றத்திற்காக ஒரு சாயலாக இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். இந்த திரைப்படத்தை இயக்குகின்ற தம்பி வசந்த் அவர்கள் ஏற்கனவே தானா என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதன் மூலமும் அறிமுகமாகி சில திரைப்படங்களுக்கு உதவியாளராக பணியாற்றி தானா திரைப்படத்தை இயக்கி ஒரு வெற்றி கண்ட ஒரு அன்பு சகோதரன். அவர் இது 2வது படமாக இதை இயக்குகிறார். ஏற்கனவே என்னுடைய மகனும் ஒரு திரைப்படத்தில் நடித்து அவரும் இயக்குனராக இருக்கிறார். அவரும் இந்த படத்தில் இணைந்து இணை இயக்குனராகவும் நடிகராகவும் வளர இருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து நடிக்கின்ற அனைத்து கலைஞர்களும் அவருடைய செயல்பாட்டுகளை இந்த படத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி இந்த திரைப்படம் மிக சிறப்பாக அமைந்து ஒரு வெற்றி படமாக இந்த தருணத்தில், இந்த சூழலில் மக்களின் மனதிற்கேற்றவாறு, மக்களின் மனநிலைக்கேற்றவாறு, மக்களின் செயல்பாடுக்கேற்றவாறு, மக்களின் முன்னேற்றத்துக்கு ஏற்றவாறு இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இயக்குநரும் இந்த படத்தில் நடிக்கின்ற தம்பி அருண்குமாரையும் இந்த தருணத்தின் மூலத்தில் அறிமுகப்படுத்தி அவர்களை உரையாற்ற விரும்புகிறேன். இந்த கம்பெனி எப்படின்னா என்னோட தாய் வீடு மாதிரி. நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணி பணியாற்றினேன். அதில் அப்போ அவங்க திருநான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி அதுலேருந்து ஒரு குடும்பமாக நான் தயாரிப்பாளராக பார்த்ததில் அப்பான்னு தான் எப்போவுமே கூப்பிடுவேன். எனக்கு உட்காரவே இங்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நான் முன்னாடி உட்காந்ததே கிடையாது. நான் அந்த மாதிரி தான் அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் கஷ்டப்பட்டு திருப்பி ஒர்க் பண்ணி தானான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் டைரக்ஷன் பண்ணேன். அந்த படத்தில் வந்து திரு அருண்குமார் கருணாகரன் வந்து அதில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணார். சிறப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அப்பா எந்த திரைப்படமும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டார். எனக்காக அந்த திரைப்படம் வந்து பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. அப்போ ஆஃபீஸ் கூப்பிட்டு நம்ம கம்பெனியில் நீங்கள் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு. அதை வந்து இப்போ அப்பா எனக்காக இந்த தருணத்தில் நிறைவேற்றி தராப்புல. அது இந்த கம்பெனிலேயே நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனிலேயே எனக்கு ஒரு படம் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை பெரிய லெவலில் வெற்றி பண்ணி கொடுக்குறோங்கிறது நான் இறைவன் வேண்டிக்கிறேன். சாரோட சன் வந்து மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தம்பிராமையான அப்புறம் முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இது இல்லாமல் மறைந்த இந்த நிழல் கலைஞர்கள் ஒரு 5 பேர் முக்கியமான ஆள் இருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி சாரு, நம்பியார் சாரு, இந்த மாதிரி சில முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்ல வருது.
என்னன்னா இன்னைக்கு தண்ணி, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று எல்லாமே வந்து மக்களுக்கு பொதுவான ஒரு விஷயம். அதை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. அதை பத்தி ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த படத்துல இருக்கு. அப்புறம் நாடகங்கள் ஏன் அந்த காலத்துல போட்டாங்க, ஆஹ் ஒரு ஹரிச்சந்திரன் ஏன் உண்மையை பேசினாரு, ஏன் மதுரையை கண்ணகி எரிச்சாங்க அப்படிங்கிற காரணம்லாம் ஏன் சொன்னாங்கன்னா, குழந்தைகள்லாம் நல்லா வளரணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடத்துனாங்க. அதெல்லாம் அப்படியே மருவி அது அப்படியே ஆபாசமா நடனமா அப்படியே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதெல்லாம் மாத்தி எதுக்கு அந்த நாடகங்கள்லாம் பண்ணாங்கங்கிற கருத்தையும் இந்த தண்ணி பிரச்சனையும் அப்போ ஒற்றுமையும் சொல்றதுதான் அந்த படத்தோட. நான் ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தில் நியமன செயற்குழு உறுப்பினராக பணியாற்றுறதுல நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தான். எனக்கு அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏற்கனவே செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் அந்த மூப்பா சாமிநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்துறைக்கு நிறைய சலுகைகள்லாம் செஞ்சு கொடுத்தாருங்க. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் அதுக்கு உண்டான வழிவகைலாம் செஞ்சு கொடுத்தாருங்க. செஞ்சு இப்போது தயாரிப்பாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த அதெல்லாம் நிலுவையில் ரெடியாக இருக்கிற நேரத்தில் இந்த ஆட்சி மாற்றங்கள் ரைட்டு தவறு இல்லாதனால இந்த ஆட்சி மாற்றம்னால அதே எங்களுடைய கொள்கையெல்லாம் திருப்பி அது அந்த முதலமைச்சர்கிட்ட அந்த செய்தி விளம்பரத்துறை அமைச்சர்கிட்ட சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட இந்த குறிக்கோள்கள்லாம் வைப்போம். இந்த தேட்டர் பிரச்சனைகள் காலகாலமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்ட தான் தேட்டர் இருக்குது அப்படின்லாம் ஒரு பொய்யான ஒரு தகவல். அவங்க படத்தினுடைய வேல்யூவேஷன், படத்தினுடைய சூழ்நிலைகள் எடுத்து அவங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் நிச்சயமாக அவங்களோட படத்தை திரையிடுறதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் நிச்சயமாக பாடுபட்டு அந்த திரையரங்களை அவங்களை பெற்று தந்து திரையிடுறதுக்கு தயாராக இருக்காங்க. நான் இப்போ புதுசாக பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்களையும் விஜயுடைய தந்தை சந்திரசேகர் அவர்களையும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய திருமண மண்டபத்தை சந்தித்து இவர் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா என்ற அவருடைய ரசிகர் மன்ற மாவட்ட ரசிகர் மன்ற நிர்வாகிகள்லாம் அழைத்து என்னுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக நான் கலந்து கொண்டு தம்பி விஜய் அவர்களுக்கு நான் அறிவுரையை கூறிய நினைவுகள் எனக்கு வருகிறது. அப்போது அவர் தந்தையிடத்திலே நான் சொன்னேன், அவர் சினிமா துறைக்கு முழுமையாக முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக அவர் அரசியல் ஜொலிப்பார் என்றேன். சினிமா துறையில் இருந்து கொண்டு அரசியலிடம் செயல்பட்டால் முடியாது என்று சொன்னேன். அப்பொழுது ஒரு நண்பர் கேட்டார், எம்ஜிஆர் மட்டும் அரசியல் இருந்து கொண்டு சினிமாவில் இருக்கிறார் என்று கேட்டபோது நான் அவருக்கு பதிலளித்தேன், எம்ஜிஆருடைய நடைமுறைகள் வேறு, நடிகர் விஜயனுடைய நடைமுறைகள் வேறு. அவர் இப்போது திரைப்படத்தின் உச்சத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் திரைப்படத்தில் எவ்வளவு தூரம் நடித்து மக்களுக்கு அவர் சேவை செய்யவும் செய்துவிட்டு மீண்டும் ஒரு புனிதமான மக்களுக்கு சேவை செய்ய நிகழ்ச்சி தான் அரசியலாக இருக்க வேண்டும். அதனால் அவர் சினிமா துறைக்கு முழுக்கு போட்டு முழுமையான அவர் அரசியலுக்கு வருவாரானால் நிச்சயம் அவர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்று கூறினேன். அதையே நான் இந்த தேர்தலுக்கு முன்பாக நான் அவரை பற்றி ஒரு பேட்டி கொடுத்தேன். இது போன்று நான் ஊழலற்ற அரசியல் தருவேன் என்று கூறுகிறார். அப்படி இருக்கும்போது ஊழல்வாதிகளை சேர்த்துக்கொண்டு எப்படி ஒரு ஊழலற்ற அரசியல் தருவார் என்று நான் கூறினேன். இருந்தாலும் அவர் மக்களை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதனால் மகேசன் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதனால் அவருடைய செயல்பாடுகள் சிறக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்று கூறி அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் கூறி, ஒரு முதலமைச்சராக இருந்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பது ஒரு மூத்த அரசியல்வாதிகளை சந்திப்பதில் தவறில்லை. அதனால் எல்லா அரசியல் தலைவரும் அவர் சந்திக்கிறன்ற போது அது நட்புக்கு இலக்கணமாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கூறுவது போல பொது வாழ்க்கையில் அவர் அரசியலில் அவருக்கு பலம் இல்லை, எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அதை தக்க வைத்துக் கொள்வது கூட அவர் எல்லா அரசியல் தலைவரும் சந்தித்து அவர் இயலாமையை பெற்றுக் கொள்கிறார் என்று கூட கூறுகிறார்கள். ஆனால் அவருக்கு நிச்சயமாக சட்டசபையில் பலத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தான் வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் போன்ற திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்து தமிழகத்தில் குடியரசு ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்தாக அவருக்கு ஆதரவு கொடுத்து ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயம் அது அவருடைய எண்ணிக்கை பெற்று அவர் முதலமைச்சராக நீடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அவர் அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர் தன்னுடைய பலத்தை நிரூபித்துக் கொள்வதற்காக சந்திக்கலாம். அதனால் தவறில்லை, ஒரு அரசியல் தலைவரை சென்று ஒரு முதலமைச்சர் சந்திப்பதில் தவறில்லை. ஆனால் அவர் சிறிய வயது, ஆனால் ஒரு மூத்தவர்களை சந்திப்பதில் எந்தவித தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன். அது தமிழ் பண்பாடாகவும் கருதுகிறேன். டிஎம்கே ஆட்சியில் வந்து போன முறை வந்து மதுக்கடைகள், மதுபான கடைகள் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விஜய் அவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு எதுவும் அறிவிப்பும் இல்லாம ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மதுபான கடைகளை மூடுறதுக்கான 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பாருங்க? ஏற்கனவே ஒரு 717 மது கடைகள் கோயில் அருகாமையில் உள்ளதையும் பள்ளிக்கூடம் அருகாமையில் உள்ளதையும் மூடப்படும் என்று அறிக்கை விட்டதை நானும் செய்தித்தாளின் மூலம் பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே ஏற்கனவே தலைவர் ஆட்சியில் கொண்டு வந்த மதுக்கடைகள், அது திறக்காமல் இருந்த கடைகள் தான்.
அது திறப்பதற்கு அனுமதி கொடுத்து கூட கோயில் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, திறக்கக்கூடாது என்று அனுமதி பெற்று திறக்காமல் இருந்த கடைகளே ஒரு 300-400 கடைகள் இருக்கும், திறந்து வைத்துள்ள கடைகள் இருக்கும். அது ஒட்டுமொத்தமாகவே 717 கடைகள். ஆனால் அவர் மூடியிருக்கிறார். அது ஏற்கனவே மூடப்பட்ட கடை, அவர் மூடியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு 300 கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கும். மொத்தம் சேர்த்து 717 கடைகள் மூடியிருக்கிறார். அவர் நிச்சயமாக படிப்படியாக இதுபோல் கோயில், பள்ளிக்கூடம் மற்றும் பள்ளிவாசல், ஆலயங்கள் இது போன்ற அருகாமையில் உள்ள மதுக்கடையில் மூடினாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நான் நீங்கள் கேட்ட கேள்வி தொலைக்காட்சியின் மூலம் பார்த்து ரசித்தேன். ஒரு நபர் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட இன்றைய தினம் கூட பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியதை நிறுத்தி விட்டார்கள் என்று அந்த நபர் சொல்ல, அந்த பத்திரிகையாளர் செய்தி கேட்கும்போது இன்று மதுக்கடை லீவு, அப்படி இருக்கும்போது எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபாய் குறைத்திருப்பார்கள் என்று கேட்டார்கள். இப்படிதான் அவர்கள் நிர்வாகம் ஆரம்பத்தில் தடுமாற்றமாக இருக்கும், அதை சரி செய்து கொள்வார்கள். மதுக்கடை லீவு, அரசியலுக்காக தேர்தலுக்காக மதுக்கடை லீவு விட்டானது. தொலைக்காட்சியிலே அவர் நேரவே அறிக்கை விடுகிறார். இன்றைய தேதியிலிருந்து 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கப்பட்டது நிறுத்தப்பட்டது 2 மணி அளவில் என்றார். உடனே செய்தியாளர் கேட்கிறார், இன்று மதுக்கடை விடுமுறையாச்சு, அது எப்படி 10 ரூபாய் குறைக்கப்பட்டது என்று. இதுதான் நிர்வாகத்துடைய ஆரம்ப நிர்வாகம். போக போதான் இந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் தெரியும். அப்போதுதான் உண்மை இது என்று மக்களுக்கு தெரியும். எனக்கு சினிமால என்ன கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு நீ கலைத்துறையில இருக்கணும் அப்படின்னு எனக்கு கூட்டிட்டு வந்தது எங்க அப்பா தான். ஸோ நான் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னும் போது அவருக்கு என்னை விட சினிமா துறை மீதும் கலை மீதும் அவருக்கு காதல் அதிகம். அப்ப அந்த நேரத்துல அவர் அவருடைய கடின உழைப்பால முன்னேறக்கூடிய நேரத்துல இருக்கும்போது அவருக்கு இதுலலாம் நடிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்லை. ஆனா அவர் எங்க அப்பா ஒரு டி ராஜேந்தர் மாதிரி அவரு பெரிய ஜாம்பவான். எங்க அப்பா எனக்கு நிறைய செலவு பண்ணிட்டாரு சார். உண்மையா சொல்லணும்னா அதுதான், எங்க அப்பா எனக்கு நிறைய செலவு பண்ணிட்டாரு. திருப்பி அவர் எனக்கு செலவு பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன எதிர்பார்னா, ஏற்கனவே படம் எடுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். திருப்பி ஒரு மகன் என்ற ஒரு முறையில அவருக்கு பீரிடம் கொடுத்து அவர் கேர்லெஸ்ஸா நடந்து போறப்போ அந்த அச்சங்கள்லாம் இருக்குது. அந்த அச்சத்தை வெளிப்படுத்த அவர் வெளியில போய் இப்போ ஒரு அளவுக்கு 2-3 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டாரு. அதனால அவர் சொல்ற மாதிரி வெளியில போய் இழுக்கிறத விட எந்த இடத்துல இருக்குனாலும் அவருக்கு நான் டைரக்டர் தானே, அவருக்கு எங்க கம்பெனிலே தொடர்ந்து தயாரிப்பாளர் டைரக்டர் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். சார் பொதுவாகவே என்கிட்ட எல்லாம் என்னுடைய நண்பர்கள்ல இருந்து தெரிஞ்ச வட்டாரங்கள் எல்லாமே கேட்பாங்க, அப்பா அரசியல்ல இருக்காங்க, அப்ப நீங்களும் பாலிடிக்ஸ்ல என்ன இருக்கீங்கன்ட்டு. எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சது பிஸ்னஸ், அடுத்தது நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது சினிமா. எனக்கு இது 2 மட்டும் தான் சார் தெரியும்.